அவர்களின் காலத்திலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த லுக்மான் இவர் நபி அல்ல, இவர் ஒரு இறைநேசர். இவருக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய சபைக்கு அடிக்கடி போக்குவரத்து உள்ள மனிதராக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த இடம், காலம் ஆகியவற்றை பார்க்கிற போது இன்றைய எகிப்தின் தெற்கு பகுதியில் இருக்கிற நௌபா என்றொரு ஊர், அந்த ஊரிலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றைய எகிப்திலே இருந்த சூதானியர்கள், அதாவது கருப்பின நீக்ரோக்கள், அவர்களிலே இவரும் ஒருவர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய அடையாளங்கள் மிக முக்கியமாக அவர் கருப்பினத்தை சார்ந்த நீக்ரோ. கருத்த தடித்த இரண்டு உதடுகள், தோற்றமும் ரொம்ப பெரிய மிடுக்கான தோற்றம் அல்ல, ஆக குள்ளமான மனிதர். ஒரு கற்பனையாய் நீங்கள் யோசித்தால் சஹாபாக்களில் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நம் கண்ணுக்கு முன்னாலே வருவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை போலத்தான் குள்ளமான உருவம், கருத்த நிறம், தடித்த இரண்டு உதடுகள், சற்றே பொதுமக்கள் பார்ப்பதற்கு அவ்வளவாக ஒரு நல்ல தோற்றம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் தோற்றத்தை வைத்து இங்கே என்ன பயன்? மிகப்பெரிய பெரிய கருப்பினத்து அடிமைகள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் கோலோச்சி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கஅபாவிலேயும் மஸ்ஜிது நபவியிலேயும் பாங்குரைத்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய தினம் பஸ்ரா, பக்தாத் உள்ளிட்ட பெருநகரங்களில் எல்லாம் தன் கல்வியை பரப்பிய அதா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வரிசையில் இதோ இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறைநேசர். இவர்கள் நிறம் வேண்டுமானால் கருப்பாக இருக்கலாம், உள்ளம் இவர்களை விட வெள்ளையாய் அந்த காலத்தில் யாரும் இல்லை. ஹதீஸில் வருகிறது அல்லவா, ருப்ப அஷ்அஸ மத்ஃபூஇன் பில் அப்வாபி, எத்தனையோ தலைவிரி கோலமான, பார்ப்பதற்கு பரதேசியாய் தெரிகின்ற, வாசல்களில் நின்றால் விரட்டப்படுகிற அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் லவக்ஸம் அலல்லாஹி லா அபர்ரஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று அவர்கள் எதையாவது சொன்னால் அல்லாஹ் வழியே வந்து நிறைவேற்றுவான். இப்படிப்பட்டவர்களை பகைத்து கொண்டால் அவர்களை அல்லாஹ் பகைப்பான். இந்த வரிசையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் அவ்வளவு பிரமாதமாக இல்லை, ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தம், அவர் உலகத்திற்கு விட்டு சென்ற ஞானமும் நல்லுபதேசங்களும் அவ்வளவு பலன் தரத்தக்கவை. ஆக மக்களில், அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களில் மாபெரும் வணக்கசாலியாக, இறைநேசராக, மெஞ்ஞானியாக இருந்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத்தை கொடுத்ததாக சொல்லுகிறார். ஹிக்மத் என்றால் ஞானம். ஞானம் வழங்கப்பட்டவர் ஹஜ்ரத் லுக்மான். கிதாபுகளின் செய்திகளில் இப்படி கூட ஒரு வரி உண்டு, நுபுவத் என்கிற நபிப்பட்டம் வேண்டுமா அல்லது ஹிக்மத் என்கிற ஞானம் வேண்டுமா என்று இறைவன் அவருக்கு விருப்பம் கொடுத்த போது அவர்கள் நுபுவத்தினுடைய பொறுப்பின் கூடுதல் சுமையை கருதி, ஒரு நபியாக ஆகி அதன் பொறுப்புகளை செவ்வனே செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சி எனக்கு ஞானம் வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் ஹிக்மத் என்கிற ஞானம் கொடுத்தான். ஹிக்மத் என்கிற ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஹக்கீம் என்று பெயர். லுக்மானுல் ஹக்கீம் என்பது ஞானியான லுக்மான் என்கிற அர்த்தத்திலே அந்த பெயர் பொருள்படும். ஹிக்மத் கொடுக்கப்பட்ட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய ஞானம் பெற்றவர்கள். அதிகமாக பேச மாட்டார்கள். பேச துவங்கினால் உலகத்திலே இருக்கிற வேத புத்தகங்களின் வரிகள் தான் அவர்களின் வாய்களிலே வரும். அப்படி கொப்பளிக்கிற ஞானம். ஃபர்ஸ்ட் அடிமையா இருந்தார். அவருடைய முதலாளி எஜமான் கூப்பிட்டு, பெரிய மன்னர், ஆடு அறுத்துட்டு வாப்பான்னார். ஆடு அறுத்துட்டு வந்துட்டாங்க. ஆடு அறுத்து உரித்து கரியெல்லாம் எடுத்து சொன்னாரு முதலாளி. எஜமான் சொன்னாரு, 2 ஆட்டினுடைய உறுப்புகள்லயே ஆக சிறந்த 2 உறுப்பை கொண்டா சாப்பிட்றதுக்கு அப்படின்னாரு. ஆட்டினுடைய நாவையும்
ஆட்டினுடைய கல்வையும் இருதயத்தையும், ஹார்ட் ரெண்டை மட்டும் எடுத்து ஒரு தட்டுல கொண்டு வச்சார். தட்டுல என்ன இருக்குதுங்க? இருதயம், ஆட்டினுடைய இருதயம், இன்னொன்னு ஆட்டினுடைய நாக்கு, ரெண்டையும் கொண்டு தட்டுல வச்சுட்டார். என்னப்பா இந்த ரெண்டையும் வச்சிருக்க? ஒரு ஆட்டினுடைய இறைச்சி உறுப்புகள்லயே ஆக சிறந்தது இந்த ரெண்டு தான். சரி, சாப்பிட்டாங்க, வச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதே லுக்மான்ட்ட ஆடு அருங்கப்பான்னார். அறுத்தாச்சு, தோலை உரிச்சு இறைச்சி எல்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்ப அரசர் சொன்னாரு, ஆட்டினுடைய உறுப்புகள்ல ஆக மோசமான 2 உறுப்பு என்னவோ அதை எடுத்துட்டு வாங்கி தடவை அப்படின்னு சொன்னார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. போய் ஆட்டினுடைய உறுப்புகள்ல இருக்கிறதுலயே ரொம்ப மோசம்னு 2 எடுத்து தட்டுல வச்சாங்க. ஒன்னு இருதயம், இன்னொன்னு நாவு. அதேதான் கொண்டு வந்து வச்சாங்க. அப்பதான் முதலாளி கேட்டார், எப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடு அறுத்த, நான் இருக்கிறதுலயே நல்ல உறுப்பு 2 கொண்டு வான்னு இதைத்தான் கொண்டு வந்தேன். இப்ப ஆக இருக்கிறதுலயே 2 மோசமா கொண்டு வான்னு சொன்ன, அதையும் இதைத்தான் கொண்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த 2 தான். இது கெட்டா அவன் பூரா கெட்டான்னு அர்த்தம், இது நல்லாயிட்டா அவன் பூரா நல்லாயிட்டான்னு அர்த்தம். இந்த 2னுடைய கண்ட்ரோல் எவன்கிட்ட இருக்குதோ அவன்கிட்ட ஹிக்மத் என்கிற ஞானம் வர ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அப்போ ஹக்கீம் லுக்மான், லுக்மான் என்கிற ஞானி ஞானம் பிறப்பதற்கு வழி சொல்றார். என்ன வழி தெரியுமா? ஒருவனுடைய நாவு கண்ட்ரோல்ல இருக்கா, அவன் ஞானத்திற்கு ஆரம்பம், அவன் ஞானியாக ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அவனுடைய இருதயம், அவன் மனசு அவன் சொன்னபடி கேட்கணும். மனசு சொன்னபடி இவன் கேட்கறது இல்ல, இவன் சொல்றபடி மனசு கேட்கணும். அதே மாதிரி இவன் கண்ட்ரோல்ல நாக்கு இருக்கணும். பேசுவதற்கு மட்டும் வாய் திறக்க வேண்டும், கட்டுப்பாடுகளுக்கு அதிகம் வேண்டும். எனவே உலகத்தில உடல் உறுப்புகள்லயே ஆக மிகச்சிறந்த 2ம் நாவும் கல்வும் தான். ஆக மோசமானதும் இந்த 2 தான். ஞானத்திற்கு ஞானிகள் கொடுக்கிற விளக்கம் தான் மிக நல்லது. அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடைசி காலம், அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னாடி அவர்களுடைய அஹ்பாபுகள் பிரியமானவங்க கேட்டாங்க, நாங்க எங்க காலத்துல பார்க்க உங்களை விட பெரிய மனிதர்கள் யாரையும் பார்க்கல, பெரிய ஞானிகளை. இப்படிப்பட்ட நீங்க ஞானத்தை அடைந்ததற்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க அதை சொல்லுங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஞானியானீங்கல்ல, எப்படி? அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 3 விஷயம் என்கிட்ட இருந்துச்சு. அது இருக்கிற யாரா இருந்தாலும் ஞானியாகலாம். ஞானம் வாயை துறக்கிறது இல்ல, இது ஒண்ணு. கத்துல் பசர், பார்வை எப்போதும் தாழ்ந்து இருக்கும், பார்வையை தூக்குறது இல்ல, அதாவது பார்வை கட்டுப்பாடு. 3வது தர்கி ஃபீமாலாயானி, தேவையில்லாத விஷயத்தை தலையிடுறது இல்ல, அவ்வளவுதான். நீங்க எப்படிங்க ஆணையானீங்கன்னு கேள்வி. அவர் நான் இத்தனை புக்கு படிச்சேன், இவ்வளவு வேதம் படிச்சேன், இத்தனை வேல்யூம்ல உள்ள கிதாபெல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், நான் ஞானி ஆயிட்டேன், நான் 7 வருஷம் ஓதனேன், 10 வருஷம் ஓதனேன், கிதாபெல்லாம் எழுதனேன், சட்ட ஆய்வு செஞ்சேன், ஃபத்வா கொடுத்தேன், அதெல்லாம் இல்ல. ஞானம் கொப்பளிக்க, ஞானம் ஏற்பட அவர் சொல்லுவது அதுதான் நீண்ட மௌனம், தூளு சம்து, நீண்ட மௌனம். 2வது, நீண்ட மௌனத்திற்கு பிறகு அவர் சொல்லுகிற 2வது வழி பார்வையை தாழ்த்துதல். 3வது வழி தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுதல். அவ்வளவுதான். சரி, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் ஞானம் கொடுக்கப்பட்டவர்னு சொல்லுது. சொல்லிட்டு அவர் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹு அக்பர். குர்ஆன்ல 1 பேஜ் ஒருத்தருடைய நசீஹத், ஒருத்தருடைய உபதேசம். எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள மனிதராக இருந்தால் ஒரு வரி குர்ஆன்ல இடம் பிடிக்கிறதே பெருசு. ஒரு பக்க அளவுக்கு அவர் தம் மகனுக்கு அட்வைஸ் பண்றார். என்னுடைய மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நசீஹத் பண்றார். ஏன்னா நல்ல விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் கற்றுத்தர வேண்டும். தீய விஷயங்களை இது தீயது என்று பெற்றோர் தான் உணர்த்த வேண்டும்.
ஹதீஸ்ல வருது இல்லையா, எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய அடிப்படையிலேயே பிறக்கிறது, அவர்கள் பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ நஸ்ரானிகளாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அல்லது நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள். யார் மாத்துறா? பெற்றோர் தான் மாத்துறா. அப்ப என்ன அர்த்தம்? நல்லதை சொல்லித்தர வேண்டிய கடமை பெற்றோருக்கு உண்டு, தீயதை தவிர்த்துக் கொள்ளுவதற்கு பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பும் பெற்றோருக்கு உண்டு. அந்த அடிப்படையில் ஞானியாக இருந்தாலும் ஒரு தந்தையாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த அற்புதமான உபதேசங்கள். முதல் உபதேசம், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. லுக்மான் தனது மகனுக்கு உபதேசித்தவாறு சொல்லுகிறார். என்ன உபதேசம்? ஃபர்ஸ்ட், இறைவனுக்கு இணை வைத்து விடாது எந்த காலத்திலே. உலகத்தின் ஆகப்பெரிய குற்றம் இணை வைத்தல். யாரு ஏத்துக்குவா? நான் சொந்தமா வச்சிருக்கிற கடைக்கு நான் முதலாளி, கூட 2 முதலாளி, இவரும் முதலாளின்னு யாராவது சொன்னா கோபம் வருதே, கோபம் வருதல்ல. வேணா இப்படி ஒரு உதாரணம் சொன்னா புரியலாம், கொஞ்சம் கொச்சைத்தனமா நினைக்க வேண்டாம், இப்படி புரியலாம். ஒரு பொம்பளை வருது, இந்த பொம்பளைகிட்ட கேக்குறாங்க, இந்த பொம்பளை புருஷனோட வந்துட்டு இருக்கு, இப்ப கேக்குறாங்க யார் இது அப்படின்னு. இந்த பொம்பளை என்ன பதில் சொல்லணும்? இது என் புருஷன் அப்படின்னு சொல்லணும். இவரும் என் புருஷன்னு சொன்னா என்ன ஆயிரும்? கூட இன்னொருத்தர் சேர்த்தியாச்சு. இவரும் என் புருஷன்னா எனக்கு நிறைய புருஷன் அர்த்தம். அல்லாஹு அக்பர். இப்போ ஒருவரோடு இன்னொருவரை இணைப்பதை மனித சமூகமே தாங்கிக்கிறது இல்லையே, என் கூட இன்னொருத்தர் அதே அளவுல இருக்காருங்கிறத. அப்போ அல்லாஹ் எப்படி தாங்குவான்? இப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உபதேசிக்கிறார்கள். முதல் உபதேசம், இணை வைத்து விடாது. 2வது உபதேசம், உலகத்துக்கு 2வது தேவையானது, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களின் உபகாரத்தை மறந்து விடாதே. ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக அறிவுறுத்துகிறார். காரணம் நமக்கு தெரியும், ஈமானுக்கு அடுத்து முக்கியமாக இந்த உலகத்தின் அமல் பெற்றோர்களை பேணுதல். ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தின் பெரிய குற்றம் பெற்றோர்களை நோவினை செய்தல், பெற்றோர்களிடம் அதிருப்தியை பெறுதல். அப்போ அந்த விஷயத்தை உணர்த்துவதற்காக முதலில் ஷிர்க்கை சொன்னவர் 2வது பெற்றோருக்கான உபதேசத்தை சொல்லுகிறார். பெற்றோரை நல்ல முறையில நடத்த வேண்டும் என்பதை அவருக்கு வலியுறுத்துகிறார். இந்த 2 முடிச்சதுக்கு அப்புறம் 3வது, நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு எதையும் நினைச்சிடாத. ஒரு விதை அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் பாறைக்குள்ள போய் சிக்கிக்கிச்சினாலும், பாறைக்குள்ள அல்லது வானம் பூமியில எங்கேயாவது ஒரு விதை அளவுக்கு மறைஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்துருவான், மறுமையில கொண்டு வந்ததை நிப்பாட்டுவான். இறைவனுக்கு தெரியாமல் விதை கூட அசைவதில்லை, அணு கூட ஆடுவதில்லை. வரலாற்று வழக்கும் மித்பைந்துகு மித்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாதி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ். ஒரு விதை அளவுக்குள்ள பொருள் பாறைக்குள்ளே இருந்தாலோ வானம் பூமிகளிலே இருந்தாலோ அல்லாஹ் விடமாட்டான். யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வருவான். இது 3வது உபதேசம். அப்பன்னா ரப்புக்கு தெரியாம எதுவும் அசையாது, அல்லாஹ் பார்க்கலன்ட்டு நீ எந்த தப்பு பண்ணாத. 3 விஷயம். முத்தான உபதேசங்களை மகனுக்கு சொன்ன லுக்மான் அலைஹிஸ்ஸலாமினுடைய உபதேசத்துல 4வது, அக்கிமிஸ் ஸலா, தொழுகையை தொழுதுவிடு. தொழுகையை எந்த நபியும் தன் பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றது இது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கும் சொல்லுகிறார்கள், தொழுகையை மிஸ் பண்ணாத. இதுக்கு அடுத்தது, வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர், நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பதும். இதை நீ செஞ்சாகணும். இன்றைக்கு பல பேர் பார்க்கிறோம், நல்லதை மாத்திரம் ஏவிட்டு சுத்துறாங்க, தீயதை தடுப்பதில்லை. அல்லது தீயவை மாத்திரம் தடுக்கிறார்கள், நல்லதை சொல்லுவதில்லை. 2மே தவறு. வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நல்லதை சொல், தீயதை தடு. எல்லாத்துக்கும் தெரியும், இந்த நல்லதை செய்யறது தீயதை தடுக்கிறது. இந்த பாதையில இறங்கணும்னா கண்டிப்பா எவனாவது திட்டுவான், யார்கிட்டையாவது வாங்கி கட்டணும். ஊர்ல இருக்கிற யாரா இருந்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விழுகுவாங்க. இவன் என்ன எப்ப பார்த்தாலும் இதை செய்ய சொல்லிட்டே இருக்கான், அல்லது எப்ப பார்த்தாலும் இதை செய்ய வேணாம்னு சொல்லிட்டே இருக்கான்,
அதனால அவர் அடுத்தது சொல்றாரு, நன்மையை ஏவு தீயதை தடுங்கிறதோடு நிறுத்தாம வஸ்பிர் அலா மா அஸாபக், இந்த விஷயத்துல உனக்கு ஏற்படக்கூடியவற்றின் மீது நீ பொறுமையாக இரு. துன்பம் வரும், துயரம் வரும், இந்த பாதையில் அப்படியெல்லாம் வரும், மாறிடாத. பொதுமக்களோடு உண்டான பழக்கத்தை கூட தன் மகனுக்கு சொல்லித்தர தவறவில்லை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். லா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், உன்னுடைய முகத்தை திருப்பாத மக்களை விட்டோம். யார்ட்டையாவது அவர் இப்படி வரும்போதே இந்த முகம் திரும்பிக்கிறது, அவர்கிட்ட பேச பிடிக்கலங்கிறதுக்காக. உன் முகத்தை திருப்பாதே மக்களை விட்டோம். ஒரு தந்தை தன் மகனுக்கு முக்கியமான உபதேசங்கள் ஏதாவது தொழுக நோம்புன்னு சொல்லியிருப்பாருன்னு பாக்குறோம். மக்கள்கிட்ட பழகிற விதத்தை கூடவா இதல்ல. நடக்கிறதுல கூட நடுத்தரமா நட, பூமி அதிரும் வண்ணம் நடக்க வேண்டாம், வேக வேகமாக நடக்க வேண்டாம். மெதுவா போ, சத்தம் இல்லாம பேசு. சப்தத்தை குறை. உலகத்தில் குறிப்பாக பெரியவர்களுக்கு முன்னால் நம் சப்தம் உயர்கிறது என்றால் ஒழுக்கம் இல்லாமல் அவன் வளர்கிறான் என்று அர்த்தம். பெரியவர்களுக்கு முன்னால் அவர்களின் சப்தத்தை விட நம் சப்தம் உயர்கிறது என்றால் ஒழுக்கம் இல்லாத தலைமுறையில அவன் வருகிறான் என்று அர்த்தம். இதையெல்லாம் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகாக சொன்னார்கள். ஒரு தடவை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சபையில உட்கார்ந்து இருக்கிறப்பதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க, நாம ஞானத்தை கத்துக்கிறதா இருந்தா எங்க போய் கத்துக்கலான்னு கேட்டாங்க. ஞானம் கத்துக்கிறதா இருந்தா அவர் சொன்னாரு, முட்டா பயல்கள்ட்ட கத்துக்கலாம். முட்டாளுகள் யாரோ அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, என்ன லுக்மான் இப்படி பேசுறாரு, நகைச்சுவையா பேசுறாரோ என்னவோ, முட்டாளுகள்ட்ட இருந்து போய் என்ன ஞானத்தை கத்துக்க முடியும்? அவர் ஒரே வரியில சொன்னாரு, ஒண்ணு இல்ல, அவன் செய்யறத பூரா செய்யாம இருந்தா ஞானம். யார் முட்டாளுகளாக இருக்கிறார்களோ அவங்க கூட இருக்கணும், அவங்க செய்யற எதையும் நாம செய்யக்கூடாது. அதற்கு பெயர் ஞானம், அதற்கு பெயர் ஞானம். மிக தெளிவான, ரொம்ப தூரம் யோசித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக தெரிகிறது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. குர்ஆன் இல்லாமல் ஹதீசுகளில், கிதாபுகளில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செய்த வேற சில உபதேசம் வருது. ரொம்ப அழகான 4 வரி. இன் குன்த ஃபீ பைத்தி கைரிக ஃபஹ்ஃபத் ஐனக், உன் வீடு அல்லாம அடுத்தவங்க வீட்டுல இருந்தேன்னா கண்ணை பாதுகாத்துக்கோ. உன் வீடு அல்லாம வேறவங்க வீட்டுல இருந்தேன்னா கண்ணை பாதுகாத்துக்கோ. அந்த வீட்டினுடைய உள்பகுதிக்கு உன் கண்ணு போக கூடாது. உன்னை எங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்தோட பார்வையை தாழ்த்தணும். உன் அல்லாதவர்களின் வீட்டிலே இருந்தால் கண்களை பாதுகாத்துக்கொள். வைதா குன்த ஃபீ மஜ்லிஸி கௌமின் ஃபஹ்ஃபத் லிசானக், ஏதாவது ஒரு கூட்டத்தார்கிட்ட போய் உக்காந்தேன்னா நாவை பாதுகாத்துக்கொள். அடுத்தவங்க வீட்டுக்கு போனா கண்ணை பாதுகாத்துக்கணுமா? ஒரு மஜ்லிஸ்ல போய் உக்காந்தா நாவை பாதுகாத்துக்கொள். அப்படி எதையாவது சொல்லிடக்கூடாது மஜ்லிஸ்ல. வைதா குன்த ஃபீ மஜ்லிஸி தஆமின் ஃபஹ்ஃபத் பதனக், சாப்பாட்டு சபை எதுலையாவது போய் உக்காந்தேன்னா உன் வயித்தை பாதுகாத்துக்கோ. ஃபஹ்ஃபத் பதனக், சாப்பிடுகிற இடத்தில். 4வது வரி ரொம்ப அற்புதமான வரிகள். 4வது வரி சொன்னார்கள் என்னன்னா, நீ மக்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்துரு, மக்கள் உனக்கு கொடுத்த தொந்தரவையும் மறந்துரு. 2 மறக்கணும். நாம பிறருக்கு செய்த உபகாரமும் மறந்துடணுமா, பிற மக்கள் நமக்கு தந்த இன்னல்கள் துயரங்கள் அதையும் மறந்துடணுமா. நாம கொடுத்ததை மறக்காம எல்லாத்தையும் சொல்லி காட்டுறதும் பெரிய தப்பு. வேறவன் நம்மளை இப்படி பண்ணிட்டான்னு அதை மறக்காம வஞ்சம் வச்சு எப்ப பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கிறதும் தப்பு. இதுவெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. அல்லாஹுவை திக்ர் செய், அல்லாஹ்வை நினைவு கூறு, மௌத்தை நினைவு கூறு. அவ்வளவுதான், உபதேசம் முடிஞ்சது. எவ்வளவு முத்தான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். மெயின் ஒண்ணு, மௌனம் அப்படிங்கறது தான் ஞானிகளுக்கு அடையாளம். என்னமோ இரும்பு வச்சு தட்டி 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 என்னமோ செய்யறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ஊருக்கு சட்டை செய்ய சொல்லியிருக்கான். ஊருக்கு சட்டை செய்யறதுக்காக டெய்லியும் போறாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், உட்கார்றாங்க. அவர் என்னமோ பண்றாரு, பாக்குறாங்க, கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. இவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் என்னைக்காவது அவர் கேட்பாரு, கேட்டா நம்ம சொல்லலாம், அல்லாஹ் ஊருக்கு சட்டை செய்ய சொல்லியிருக்கான், நான் அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. கடைசி வரையும் கேட்கவே இல்லை.
பூரா செஞ்சு முடிச்சு எடுத்து உருக்கு சட்டைய புதுசா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இரும்ப ரப்பராக்கி வளைத்து கொடுத்தான். உருக்கு சட்டை செஞ்சு போட்டுட்டு நின்று நிஅமல் பூசுல் ஹர்பி அந்தி, போர்க்களத்தினுடைய ஆடைகள்ல இது நல்ல ஆடை அப்படின்னு உருக்கு சட்டை போட்டுட்டு நின்னாங்களாம். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம், லுக்மான் இவ்வளவு நாள் செஞ்சது உருக்கு சட்டை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், உன்ன மாதிரி மௌனமா இருக்கிறதெல்லாம் கஷ்டம்ப்பா, இவ்வளவு நாள் வந்து உட்கார்ற, ஒரு வார்த்தை என்ன செய்யறன்னு நீ கேட்கவே இல்லையே. அப்ப சொன்னாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தங்களை அறியாமல், அஸ்ஸம்து ஹிக்மா வ கலீலுன் ஃபாயிலுஹு, மௌனம் என்பதுதான் ஞானம், அதை செய்பவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஞானிகளிடமிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்களை பெற்றுக்கொண்டு படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு அது போன்ற இறைநேசர்களாய் மாற, அந்த இறைநேசர்களின் தொடர்பையும் அந்த இறைநேசர்களின் தரத்திலே மேம்படவும் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவானாக, இறைநேசர்களின் தொடர்பை தருவானாக, நல்லோர்களோடு அல்லாஹ் நம்மை மறுமையிலே வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.